ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். நம்ம சேனலில் அன்பாக்சிங் போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோட வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வாங்கின ஒரு பாக்ஸ் தான். இதை நான் இன்றைக்கி தான் ரிவ்யூ பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு அந்த நானோ டேப்லாம் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் வாங்கினது. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் டைமே கிடைக்காதனால என்னால் அதை எடுத்து பண்ணவும் முடியல, உங்களுக்கு காமிக்கவே முடியல. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் அது நான் நானோ டேப் தான் வாங்கியிருந்தேன், ப்ளஸ் நானோ டேப் கூட சேர்த்து ஒரு சில திங்ஸும் வாங்கியிருந்தேன். அது இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். நானோ டேப்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்துட்டு நம்ம நானோ டேப்பில் நிறைய பேர் பபுள்ஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க அந்த டைமில். பட் அந்த அகலம் கம்மியாக இருக்கிற நானோ டேப்பில் நான் பபுள்ஸ் ட்ரை பண்ணியிருப்பேன். பட் அது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த பபுள்ஸ் வரத்துக்கு. அதில் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நானோ டேப் நான் வாங்கியிருந்தேன். பட் வாங்கிட்டு நான் இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுட்ருக்கேன். ஸோ இது கூடவே சேர்த்து ஒரு குட்டி ஸ்ட்ராவும் அது கூட கொஞ்சம் அந்த சிம்கீஸும் கொடுத்துருந்தாங்க. இந்த நானோ டேப் நான் வந்துட்டு 75 ருபீஸ்ன்னு தான் வாங்கினேன். இதுக்கு ரொம்பவே ஒருத்தா தோணுச்சு. ஏன்னா நிறைய இடத்துல நான் கேட்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ரேட்டு. பட் எனக்கு வந்துட்டு இது கம்மியாக கிடச்சிச்சு. பட் இப்போ கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த நானோ டேப் வந்துட்டு நான் 110 ரூபான்னு வாங்கினேன். ஏன்னா எனக்கு இது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். இது கிராஃப்ட்டுக்கும் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நானோ டேப்குள்ளே உள்ளே வச்சு பபிள்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில யூஸ்க்கு எல்லாத்துக்குமே எனக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் சுத்தமாக என்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரே பாக்கெட்டில் எனக்கு இருந்ததா. ஸோ எல்லாமே கொஞ்சம் மல்டிபிளாக இருக்கும்போது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேக் அப்படியே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் நிறைய மல்டிபிளாக இருந்தது. இது நம்ம குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதில் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்லைம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸ்லைமில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேலே வந்துட்டு தனியாக ஒரு கேப் மாதிரி, அதுக்குள்ளே ஒரு குட்டி டால் இருக்கிற மாதிரி, அதுக்கு கீழே வந்து ஸ்கை ப்ளூ கலர் ஸ்லைமு நல்லா இருந்தது. இந்த ஸ்லைமும் விளையாடுறதுக்கு நல்லா இருந்தது. இந்த ஸ்லைமில் வந்து ஏதாவது மிக்சிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்லைம் மாதிரி நான் நிறைய ஸ்லைம் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ அதனால் ரிவ்யூலாம் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த ஸ்லைம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்லைம் யூஸ் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஸ்லைம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்லைம் எல்லாமே நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு லுக்காக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைமுக்கு மேலே ஒன்றுத்தில் யூனிகார்ன் இருந்தது, ஒன்றுத்தில் டால் இருந்தது. குட்டி குட்டி தெர்மாக்கோல் பால்ஸ் கொடுத்துருந்தாங்க கலர் கலராக. அதை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ அதை நம்ம அந்த ஸ்லைமுக்குன்னு வீடியோ போடுவோம்ல, அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அதை காமிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்லைம். இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு சைடில் வந்துட்டு கிளியராகவும் இன்னொரு சைடில் வந்துட்டு பிங்காகவும் இருந்தது. அதுவுமே நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. நெக்ஸ்ட் இந்த ஒரு ஸ்லைம். இது வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது, பட் வந்துட்டு விளையாடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த டப்பாவில் பாதி அளவு தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்லைம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா நம்ம ஸ்லைம் பர்ச்சேஸ் பண்ணியுமே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இருக்கிற ஸ்லைம், பழைய ஸ்லைம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த ஸ்லைம் வச்சு நான் உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சரி இந்த ஸ்லைம் எல்லாமே நம்ம வந்துட்டு முன்னாடியே வாங்கியாச்சு, அதை காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்லைம் எல்லாமே வந்திருக்கும். நம்ம இது வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய ஸ்லைம் வாங்கி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த பாக்ஸில் இவ்வளோ ஸ்லைம் தான் இருக்குது. ஸ்லைம் எத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறேன். ஸோ எனக்குமே ஸ்லைம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரீசெண்ட் டைமாக நானோ டேப்புமே நல்லா இருக்குது. ஸோ அந்த நானோ டேப் வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். அப்போ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நான் நானோ டேப் வச்சும் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த பாக்ஸ் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சேன், உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.